அன்றும் இன்றும் என்றுமே எங்கட குடும்பத்தின் ஒரே தெரிவு 100% பசும் பாலாலான மலிபன் முழு ஆடை பால்மா. தாயை போன்ற நம்பிக்கை. வணக்கம். நீங்கள் இணைத்துக் கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நிலைமாற்றுகால நீதிக்கு அபாயம். ஐநாவின் புதிய அறிக்கையிடலால் ஸ்ரீலங்கா விசனம். லொஹான் ரத்வத்தையை கைது செய்ய கோரி அதிகரிக்கும் முறையீடுகள். சஜித் அணியும் ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் நேரடி முறைப்பாடு. இலங்கையில் கொரோனா முடக்க நிலை நீடிப்பு, ஆனால் மதுபான சாலைகள் திறப்பு. நாடளாவிய மதுபான சாலைகளில் நீண்ட வரிசையில் வாடிக்கையாளர். பெரியாரின் பிறந்த நாளில் தமிழகத்தில் பரவலாக சமூக நீதி உறுதியேற்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையுடன் உறுதியேற்றார். பிரமாண்ட கலைப்படைப்பாக மாறியது பாரிஸின் ஆர்க் டு ட்ரியோம்ப் சின்னம். 60 வருடங்களுக்கு பின்னர் நனவாகிய கலைஞர் கிறிஸ்டோவின் கனவு. தமிழ் தாயக ஆன்மாவின் முதன்மை தியாகியான திலீபனின் 12 நாள் ஈகை பயணத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். ஒரு சொட்டு நீரை அருந்தாத ஒரு மனிதனின் உடலில் எவ்வாறான பாதகங்கள் ஏற்படுமோ அவ்வாறான பாதகங்கள் அனைத்தும் திலீபனின் உடலில் இன்றைய நாளில் தென்பட்டது. ஆனால் உடலில் தளர்வு ஏற்பட்ட போதும் அவர் தனது மனதை திடமாக வைத்திருந்தார். 34 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய நாளில் நெல்லை ஆலயம் ஒன்றில் திரண்ட மக்கள் கூட்டத்தின் தொகை லட்சத்தை தாண்டியிருந்தது. திலீபன் தமிழினத்தின் பிரதிநிதி என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் நிறைந்திருந்தது. அந்த தியாக தருணத்தை இன்றைய நாளில் நினைவூட்டும் வகையில் புலம்பெயர் தேசங்களில் நினைவுகூரல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. பிரான்சில் பாரிஸ் நகரின் ஆரியந்தே நகரில் நிறுவப்பட்டிருக்கும் நினைவுக்கல்லின் முன்பாக இன்று செயற்பாட்டாளர்கள் மற்றும் உணர்வாளர்கள் தமது குடும்பங்களுடன் சென்று காலை 10 மணிக்கு நினைவுச் சுடரேற்றி வணக்கம் செலுத்தியிருந்தனர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த 18 மாதங்களில் மனித உரிமை நிலவரங்கள் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக எச்சரித்துள்ள ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பேராசிரியர் பபியன் சல்வியோனி, இலங்கையில் நிலைமாறுகால நீதி பொறிமுறைக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளார். ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் வழங்கிய இலங்கை தொடர்பான அறிக்கை ஸ்ரீலங்காவிற்கு பாதகமாக மாறியுள்ள பின்னணியில் ஈழத் தமிழினத்துக்காக நீதி கோரி வரும் புலம்பெயர் செயற்பாட்டாளர்களின் பரப்புரை செயற்பாடுகளும் தீவிரமாக நடத்தப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் இருந்து கடந்த 2ஆம் தேதி ஆரம்பித்த மனிதநேய மிதிவண்டி பயணம் நெதர்லாந்தின் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் வெளிநாட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சு, பெல்சியத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் வெளிவிவகார அமைச்சு ஆகிய முக்கிய மையங்களில் முறையீடுகளை செய்த பின்னர் லக்சம்பர்க், ஜெர்மனியிலும் சந்திப்புகளை நடத்தியிருந்தது. அதன் பின்னர் பிரான்சில் அமைந்துள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றம் மற்றும் ஆலோசனை அவை ஆகியவற்றின் முன்றல்களிலும் ஒன்றுகூடலை நடத்திய பின்னர் சுவிஸுக்கு பிரவேசித்து அங்கு பாசல், சொலோத்தூன், லீசுட்டால் ஆகிய நகரங்களை கடந்தது. அதன் பின்னர் பேர்ன் நாடாளுமன்றம் மற்றும் மாநகர சபை ஆகியவற்றில் சந்திப்புகளை நடத்தியிருந்தது. உறுப்பினர்களை சந்தித்து இன்றைய 14ஆம் நாள் பயணம் மாலை பிரிஃபோக் பகுதியில் நிறைவடைந்துள்ளது. ஐநா விசேட அறிக்கையாளர் பவியன் சல்வியோனி அடையாளம் கண்ட சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஓர் உறுதுணையான செயல் திட்டத்தை பகிர்ந்து கொள்ள ஸ்ரீலங்கா அரசு தவறியுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட 3 அமைப்புகள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவியன் சல்வியோனி வெளியிட்ட அறிக்கையை வரவேற்கும் வகையில் குறித்த அறிக்கை வெளியாகியுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபை அனைத்து வகையான பாகுபாடு மற்றும் இனவாதத்திற்கு எதிரான சர்வதேச இயக்கம் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய மன்றம் ஆகியன இணைந்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளன. ஐநா விசேட அறிக்கையாளர் பெபியன் சால்வியோலி ஸ்ரீலங்கா தொடர்பில் வெளியிட்ட அறிக்கைக்கு நன்றி தெரிவிப்பதோடு அதனை வரவேற்பதாக குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நிலைமாறுகால நீதி என்ற வார்த்தை இனி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சொற்களஞ்சியத்தில் இல்லை எனவும் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் தலைகீழான போக்குகளை அவதானிக்க முடிவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளை சுயாதீனமான வழிமுறைகள் தேவை என்பதை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தீர்மானம் 30 ஸ்ரீலங்காவால் நிராகரிக்கப்பட்டதோடு காணாமற் போனோர் குறித்து ஆராயும் அலுவலகத்தின் நியமனங்களில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் நேரடியான தலையீடானது பாதிக்கப்பட்டவர்களிடையே அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்வதற்கான சரியான வழிமுறைகள் எதுவும் இல்லையென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காணாமற் போனோர் அலுவலகம் மக்கள் காணாமற் போன சூழ்நிலை பற்றிய உண்மையை தேடுவதை விட வழக்கின் சுமையை குறைப்பதையும் அரசின் ஆணையை நிறைவேற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் காணாமற் போன நூற்றுக்கணக்கானோர் வெளிநாடுகளில் வாழ்வதாக தற்போதைய கல்வி அமைச்சரும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான தினேஷ் குணவர்தன எவ்வித ஆதாரங்களுமின்றி தெரிவித்திருந்தார். காணாமற் போனோர் குறித்த அலுவலகத்தினால் துவக்கப்பட்ட காணாமற் போனவர்களின் பட்டியல்களின் அடிப்படையில் அமைச்சர் நாடுகளிடமிருந்து தகவல்களை கோரியிருந்ததோடு இத்தகைய நடவடிக்கைகள் அலுவலகத்துடன் இணைந்து செயற்படும் காணாமற் போனவர்களின் குடும்பங்களின் பாதுகாப்பில் தீவிர கவலையை எழுப்புவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிவில் சமூகங்களுக்கான இடம் சுருங்கிச் செல்கின்றமை, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான தன்னிச்சையான தடுத்து வைப்புகள், அரசாங்கத்தின் நிர்வாக செயற்பாடுகளின் இராணுவ மயமாக்கல் மற்றும் கொரோனா அச்சுறுத்தலுடன் இணைந்த சிறுபான்மை சமூகத்தின் உரிமைகளின் மீதான மொத்த அலட்சியம் குறித்து சர்வதேச சமூகம் அவதானம் செலுத்த வேண்டுமென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளை ஸ்ரீலங்கா அமைச்சர் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவத்தை தொடர்ந்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் தொடர்ந்தும் அச்சமான சூழல் நிலவி வருவதாக குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வலியுறுத்தியுள்ளார். அச்சுறுத்தல் சூழல் அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிலவி கொண்டிருக்கிறது. எனவே அந்த தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் கைதிகள் விடுதலை என்று வருகின்ற பொழுது அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை என்று வரும்பொழுது அவர்கள் தேக்க நிலையிலேயே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், ஏனையவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த அவ்வாறானவர்களும் முதன்மைப்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. சிசிடி கேமராவினுடைய சாட்சியங்களை அளிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது. எனவே குற்றவாளிகளை சட்டத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த சட்டம் நீதிகளை நிலைநாட்டப்பட வேண்டிய இந்த அரசாங்கம் இவ்வாறான இந்த செயற்பாடுகளுக்கு துணை போகுமா இருந்தால் இந்த இலங்கை தீவில எங்களுக்குரிய வாழ்வுரிமைக்குரிய கேள்விக்குறி மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றது, நீதி மறுக்கப்படுகின்றது என்பதனை இது எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் மிரட்டிய ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் இன்றைய தினம் முறைப்பாடு செய்துள்ளது. அதேபோல பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடத்து ஞானசார தேரருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படியும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜேசி அலவத்துவல மற்றும் ரோஹண பண்டார ஆகியோர் கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் இந்த முறைப்பாட்டை வழங்கியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து விலகிய லொஹான் ரத்வத்த அண்மைய நாட்களாக செய்த செயற்பாடுகள் குற்றவியல் சட்டக்கோவையின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அவருக்கு எதிராக உடனடி விசாரணைகளை நடத்தும்படி ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரிடம் முறையிட்டதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளின் தலையில் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்திய சம்பவத்தை அடுத்து பதவி விலகிய ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்றாலும் அவர் பதவி விலகியமை மிகச்சிறந்த முன்னுதாரணம் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நியாயப்படுத்தி வருகின்றனர். எனினும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவுக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
தமிழ் அரசியல் கைதிகளின் தலையில் துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்திய விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த உடனடியாக பதவி விலகியதை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் பாராட்டி வருகின்றனர். எனினும் அவருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறையிட்டு 24 மணி நேரம் கடந்துள்ள நிலையிலும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் ரத்வத்தவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்றாலும் பதவியிலிருந்து விலகியமை சிறந்த முன்னுதாரணம் என்று ஸ்ரீலங்கா அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்திருந்த நிலையில் பெருந்தெருக்கள் அமைச்சரான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் அந்த கருத்தை இன்று வெளியிட்டார். உண்மையில் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த பதவியிலிருந்து விலகியமை சிறந்த உதாரணமாகும். இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உலக நாடுகளில் குற்றச்சாட்டை எதிர்கொண்ட அமைச்சர்கள் பதவியிலிருந்து விலகினார்கள். ஆனால் இலங்கையில் அவ்வாறு இடம்பெறுவதில்லை என விமர்சித்தார்கள். இன்று அப்படியான சம்பவம் இடம்பெறுகையில் அதற்கும் அப்பாற்பட்ட விசாரணையை நடத்தும்படி கோருகின்றார்கள். எனினும் லொஹான் ரத்வத்த பிழை செய்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியதை தொடர்ந்து அவர் பதவியிலிருந்து விலகினார். அது மிகவும் சிறந்த முன்னுதாரணமாகும். தமது உறவுகளை கையளித்துவிட்டு அவர்களை மீட்டு தருமாறு சர்வதேசத்தையே தாம் நம்பியுள்ள நிலையில் ஜெனீவா கூட்டத்தொடரில் தமக்கு தகுந்த பதிலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் சங்கத்தின் இணைப்பாளர் மனுவல் உயிதியச்சந்திர ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை எனவும் மீண்டும் வலியுறுத்தினார். கத்தி கொண்டிருக்கிற எத்தனையோ அம்மாக்களோட கண்ணீரை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. நீங்க பார்க்காம இருக்கல. உலக நாடே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சர்வதேசம் ஜெனீவா பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு பெற வேணும். என்ன சொன்னா நாங்க இலங்கை அரசாங்கத்தையோ இலங்கை ராணுவ படையோ இதையே நாங்கள் நம்பல. எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஜெனீவால இருந்து சர்வதேசம் எங்களுக்கு ஒரு பதில் தர வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்டு இன்றைக்கு இந்த 48வது அமர்வுல நாங்கள் நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று கிடைக்கணும், எங்களுக்கு நல்ல பதில் ஒன்று கிடைக்கணும். சொன்னா இன்னும் எங்கட காலங்கள் கணக்க இல்ல. நாங்கள் செத்து போனோம் சொன்னா எங்கட சாட்சிகள் எல்லாம் அழிஞ்சு போகணும். அதுக்காகத்தான் அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. இவள் செத்து போச்சுன்னு சொன்னா இவண்ட சாட்சிகள் அழிஞ்சு போட நாங்கள் நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்லி. ஆனா நாங்கள் ஒரு அம்மா இருக்கும் வரையமென்றாலும் எங்கட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்கட பிள்ளைகளை தேடிக்கொண்டே இருப்போம் என்று நாங்கள் சர்வதேசத்திடம் ஜெனீவா பேச்சுவார்த்தையில எங்களுக்காக பேச சொல்லி கேட்டு நிற்கின்றோம். இந்த நிலையில் மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இளைஞன் தொடர்பில் பதிலளிக்க காவல்துறையினர் மறுப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு பகுதியில் கடந்த 5ஆம் தேதி இரவு 8 மணியளவில் வவுணதீவு காவல்துறையினரால் 2 இளைஞர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவசர தேவை கருதி தாண்டியடி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தனது உந்துருளிக்கு எரிபொருள் நிரப்பி வீடு திரும்பிய போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருந்தனர். துப்பாக்கியால் சரமாரியாக முகத்தில் தாக்கியதில் ரூபன் என்ற இளைஞனின் கண் பழுதாகிய நிலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முகத்தில் தையல்களும் இடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த இளைஞனை இன்றைய தினம் பார்வையிட சென்ற ராசாணக்கியன் அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பிலான காவல்துறை விசாரணைகள் தொடர்பாக வவுணதீவு காவல் நிலையத்துக்கும் சென்று வினவியிருந்தார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுணதீவு பிரதேச சபை உறுப்பினர் நாகலிங்கம், தமிழரசுக் கட்சியின் வாலிபர் முன்னணி தலைவர் லோ தீபாகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த விடயம் தொடர்பில் வவுணதீவு காவல் நிலைய பொறுப்பதிகாரி பொறுப்பற்ற விதத்தில் பதிலளித்ததாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைவர்களின் நடவடிக்கை தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டார். வவுணதீவு போலீசுக்கு வந்த பொழுது அது தொடர்பாக தங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல முடியாது, விசாரணை செய்திருக்கா இல்லையா என்று கூட சொல்ல முடியாது என்று சொல்லி போலீசினார் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்பாக மேலதிகமான விவரங்களை கேட்க வேணாம் என்றும் தன்னால் போலீசினால் இது தொடர்பாக எதுவும் சொல்ல முடியாது, தனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வவுணதீவு போலீசில் ஆக்டிங் ஓஐசி சொல்லியிருக்கிறார். தன்னால் எந்த விஷயம் சொல்ல முடியாது, என்ன நடந்ததுன்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது, அடிச்சதான்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது, மேலதிகமான தகவல் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அதிகாரி சொல்ற பதிலா இது? 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. 9ஆம் மாதம் 5ஆம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட
17ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் தங்களால எந்த தகவலும் சொல்ல முடியாது என்று சொன்னா இதுக்கு பிறகு எப்படி காவல்துறை மக்கள் நம்புறது? காவல்துறை நம்பலாமா மக்கள்? அவ இன்று மட்டக்களப்பிலே இருக்கிறவர்கள் இன்று பார்த்து நான் எங்களுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஏதோ கப்பலோட போறாரு போட்டிருக்கிறார். முதல்ல இந்த மட்டக்களப்புல போட வேண்டிய பாதைகளை முதல் புனரமைக்க மாவட்டத்தை சேர்ந்த அரசாங்கத்தை சேர்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி ஒரு அறிக்கை கூட இல்லை. அண்மையிலே அனுராதபுர சிறைச்சாலைக்குள் வந்து ஒரு அரசியல் கைதிகளை விடுதலை இயக்கத்தோட தொடர்பில் இருந்த அரசியல் கைதிகளை முட்டி போட வச்சு தலையில துவக்கு வைத்த சம்பவத்தை இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளா நீங்க? யாருடைய பிரதிநிதிகள்? மண் மாஃபியாவுடைய பிரதிநிதியா நீங்க? இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த 1 மாத காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளுக்காக அச்சமின்றி பொது இடங்களில் நடமாடுவதை அவதானிக்க முடிகின்றது. அதேபோல எதிர்வரும் 1ஆம் தேதியுடன் ஊரடங்கு நீக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பிலான மேலதிக தகவலுடன் இணைத்துக் கொள்கின்றார் ஐபிசி தமிழின் கொழும்பு செய்தியாளர் டில்சான் வில்சன். கொரோனா பெருந்தொற்று காரணமாக இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தொடர்ந்தும் 2500க்கும் மேற்பட்ட தொற்றாளர்களும் 150க்கும் மேற்பட்ட கொரோனா மரணங்களும் தொடர்ந்தும் பதிவாகி வந்த நிலையில் இந்த தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஜனாதிபதி தலைமையில் கோவிட் தடுப்பு செயலணி கூட்டத்தில் ஜனாதிபதியினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்னதான் இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டு அமுலில் இருந்தாலும் கொழும்பு உட்பட இலங்கையில் பல பிரதேசங்களில் இவ்வாறு வாகனங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக வெளியில் செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. மக்களின் இந்த நடத்தை காரணமாகவே மேலும் 2 வாரங்கள் இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீடிக்கப்பட்டுள்ள இந்த 2 வார காலத்தில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் டில்ஷான் வின்சன். இலங்கையில் மேலும் 121 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் இலங்கையில் இதுவரை தொற்றினால் மரணிப்பவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,938 அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்க தகவல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாளாந்தம் கொரோனா தொற்றுக்கு இலக்காகின்றவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதோடு ஜாழ் மாவட்டத்தில் இன்றும் கொரோனா மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. வடமாகாணத்தில் நேற்று வியாழக்கிழமை 159 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். செப்டம்பர் மாதத்தின் முதல் 16 நாட்களில் வடக்கு மாகாணத்தில் 6667 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 240 பேர் உயிரிழந்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் 228 பேர் கொரோனாவினால் உயிரிழந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தின் முதல் 16 நாட்களில் 240 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதாரத்துறையின் இன்றைய அறிக்கையின்படி நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 36 தொற்றாளர்களும், வவுனியா மாவட்டத்தில் 61 தொற்றாளர்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 39 தொற்றாளர்களும், முல்லைத்தீவில் 18 தொற்றாளர்களும், மன்னாரில் 5 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 3 பேரும், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தலா ஒருவரும் கொரோனாவினால் உயிரிழந்துள்ளனர். 2020 மார்ச் தொடக்கம் நேற்று வரை வடமாகாணத்தில் 33,953 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 649 பேர் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். அதிகப்படியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 15,711 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 366 பேர் உயிரிழந்துள்ளனர். மனித உரிமைக்கான தனது உறுதிப்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு வழங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைக்கு பொறுப்பான அமைச்சர் மதுபோதையில் ஆயுதமேந்தி வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. அனுராதபுரம் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளில் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த அத்துமீறி செயற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்தின் கீழ் நிலவும் மனித உரிமைகள் மீதான அலட்சியம் மற்றும் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ள கைதிகள் பாதிக்கப்படக்கூடிய நிலையை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் 1979
தற்காலிக நடவடிக்கை என அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து கடுமையான துஷ்பிரயோகங்களை எளிதாக்க பயன்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உட்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் விசாரணை, சாட்சிகள் அல்லது நீதித்துறை மேற்பார்வை இல்லாமல் பல வருடங்களுக்கு மக்களை தடுத்து வைக்க முடியும் எனவும் சித்திரவதையின் கீழ் பெறப்பட்ட வாக்குமூலங்களை பயன்படுத்தி குற்றவாளிகள் அடிக்கடி பாதுகாக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டில் GSP+ வரி சலுகைகள் வழங்கப்பட்ட போது பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச தரத்திற்கு இணங்க உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஐரோப்பிய ஒன்றியத்திடம் உறுதியளித்தது. எனினும் 4 வருடங்களுக்கு பின்னர் இந்த சலுகைகள் மீளாய்வு செய்யப்படுகின்ற நிலையில் எதுவும் மாறவில்லை என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறை தண்டனையை அனுபவிக்கும் குற்றவாளிகளில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு அதிலிருந்து மீட்சி அடைவதற்காக புனர்வாழ்வளித்தல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் தெரிவித்துள்ளார். சிறை தண்டனையை அனுபவிக்கும் குற்றவாளிகளில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு வைத்திய உதவி அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்ரீலங்காவிற்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் மற்றும் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் அலி சப்ரி ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. போதைப்பொருள் பாவனையுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கும் கைதிகளை கையாள வேண்டிய முறை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தன்னார்வ வைத்திய உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது பற்றி தெளிவுபடுத்தும் வகையில் ஹனா சிங்கர் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றையும் இட்டுள்ளார். சிலர் குற்றவியல் தண்டனைகள் மூலம் போதைப்பொருள் பாவனையிலிருந்து மீளக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் மீது துப்பாக்கி வைத்து மிரட்டிய ஸ்ரீலங்கா அமைச்சரின் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் நிபுணர் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் சூழ்நிலை கடந்த 18 மாதங்களாக சரிவடைந்துள்ளதாக, உண்மை, நீதி, இழப்பீடுகள் மற்றும் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கான விசேட அறிக்கையாளர் பவியன் சல்வியோனி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மனித உரிமைகள் ஒப்பந்தங்களின் கீழ் தனது உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்துவதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக ஜெனீவாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் உண்மையை கண்டறிவது தொடர்பாக போதிய முன்னேற்றம் இல்லை எனவும் பொறுப்புக்கூறல் மற்றும் மீள் நிகழாமை உத்தரவாதங்கள் ஆகிய விடயங்களில் கடுமையான பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பெபியன் சால்வியோலி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் நிலைமாறு கால நீதி செயற்பாடுகளுக்கு ஆபத்து ஏற்படும் என விசேட அறிக்கையாளர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் ஜெனீவாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் மனித உரிமைகள் ஒப்பந்தங்களின் கீழ் தனது உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தாம் ஐநா மனித உரிமை அமைப்புடன் இணைந்து செயற்படுவதாகவும் தற்போதுள்ள நல்லிணக்க பொறிமுறைகளின் தொடர்ச்சி உட்பட மேற்கொள்ளப்பட்ட உறுதிமொழிகளின் முன்னேற்றம் குறித்து விளக்கமளித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. கருத்து சுதந்திரம் மற்றும் சிவில் சமூகத்தை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. எந்தவொரு தாக்குதல்களையும் அல்லது துன்புறுத்தல்களையும் எதிர்கொண்டதாக கூறப்படும் அனைத்து தரப்பினரையும் தங்கள் முறைப்பாடுகளை பல்வேறு தேசிய பொறிமுறைகளுக்கு சமர்ப்பிக்க அழைப்பு விடுப்பதாக ஸ்ரீலங்கா குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அதன் சவால்களை ஒப்புக்கொள்வதில் வெளிப்படையாக உள்ளதாகவும் பொறுப்பான மற்றும் ஜனநாயக அரசாக பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம், மனித உரிமைகள், அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சி தொடர்பான முழு அளவிலான பிரச்சினைகளில் உறுதியான முன்னேற்றத்தை அடைய உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜெனீவாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். இலங்கையின் அந்நிய செலவாணி இருப்பு பாரிய நெருக்கடியை சந்தித்து வருகின்ற நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று முன்தினம் 13,000 மில்லியன் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக அஜித் திவார் கெப்ரல் பதவியேற்று மறுதினமே பெருந்தொகையான ரூபாய் அச்சிடப்பட்டிருப்பதோடு நாட்டின் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது.
ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று முன்தினம் 13,092.72 மில்லியன் ரூபாவை அச்சிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 1.377 டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டிருந்ததோடு இதுவரை 1.5560 டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டிருப்பதாக பதிவுகள் கூறுகின்றன. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரான அஜித் நிவாட் கப்ரால் நேற்று முன்தினமே பதவியேற்ற நிலையில் இவ்வாறு அதிக பணம் அச்சிடப்பட்டிருப்பது பொருளாதாரத்தை நேரடியாகவே தாக்கவல்லது என்று விமர்சனம் எழுந்துள்ளது. இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருப்பதால் அவசர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையின் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மீது தாக்குதல் முயற்சியொன்று இடம்பெறப் போவதாக வெளியான தகவல்களில் எந்தவொரு உண்மைத்தன்மையும் கிடையாது என்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் கட்டுநாயக்க மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்களுக்கான பாதுகாப்பு தொடர்ந்தும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய அதிகாரிகளுக்கு தீவிரவாத தாக்குதல் பற்றி நேற்று முன்தினம் வந்த மின்னஞ்சல் செய்தியை தொடர்ந்து பரபரப்பு நிலை ஏற்பட்டதோடு பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் இதுகுறித்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன இன்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இவ்வாறு கிடைக்கப்பெற்ற மின்னஞ்சல் செய்தி தொடர்பில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அந்த செய்தி போலியானது எனவும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கட்டுநாயக்க மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்களின் பாதுகாப்பு தொடர்ந்தும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இலங்கையின் முக்கியமான விமான நிலையமாக உள்ள கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 2001ஆம் ஆண்டு இறுதியாக தாக்குதல் இடம்பெற்றிருந்ததோடு அதன் பின்னர் பார்வையாளர் மண்டபம் மற்றும் இதர பிரிவுகளில் கடுமையான பாதுகாப்பு கண்காணிப்புகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. சிறுவர் விசேட வைத்திய நிபுணர்களின் கண்காணிப்பின் கீழ் சிறுவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாஸ்னர் ரெட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் இருக்கின்ற தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலே இந்த தடுப்பூசிகள் சிறுவர்களுக்கு வழங்குவது எவ்வாறு என்பதை விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக இந்த தடுப்பூசிகளை ஏதாவது தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களில் மிக கூடிய விரைவில் இந்த தடுப்பூசிகள் மேற்குறிப்பிட்ட பிரிவினருக்கு மேற்குறிப்பிட்ட சிறுவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படும் என்று நாங்கள் உறுதிபட கூறி நிற்கின்றோம். அத்தோடு இரண்டாவது பிரிவாக 19 தொடக்கம் 15 தொடக்கம் 19 வரையிலான பிரிவினருக்கான தடுப்பூசிகள் வழங்கப்படுவது. ஆகவே இவர்களுக்கும் உரிய தடுப்பூசியாக பைசர் வகை தடுப்பூசிகளை காணப்படுகின்றது. இந்த நிலையிலே இந்த தடுப்பூசிகளை இந்த பிரிவினருக்கு வழங்கப்படும் பொழுது குறிப்பாக சுகாதார சேவையில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் சிறுவர் விசேட வைத்திய நிபுணர்கள் அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலேயே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த திட்டத்தை ஆரம்பிக்குமாறு கூறியிருக்கின்றது. அதன் பிற்பாடு 12 தொடக்கம் 15 வரையான சிறுவர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்குவது பற்றி தீர்மானிக்கப்பட முடியும். அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட முடியும். ஆகவே இந்த விடயங்களிலே நாங்கள் சிறுவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு நாங்கள் இந்த தடுப்பூசிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் குற்றத்துக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தென்னிலங்கையின் சிங்கள ராவய அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் அக்னிமன தயாரத்தின தேரர் இதனை தெரிவித்திருந்தார். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியமை விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் தமிழர் தாயகம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மது விற்பனை நிலையங்கள் போதைக்கு அடிமையானவர்களால் நிரம்பி காட்சியளித்தது. இலங்கையின் அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களையும் இன்று முதல் திறப்பதற்கு இலங்கையின் கலால் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி மதுபான விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் மதுபானம் கொள்வனவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியை பேணாது குடிமகன்கள் மதுபானங்களை கொள்வனவு செய்துள்ளனர். குறிப்பாக கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று இடம்பெற்ற கொரோனா ஒழிப்பு செயலணியின் விசேட கூட்டத்தின் போது தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணித்திருந்தார். இந்நிலையில் மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இன்று மதுபான சாலைகள் திறக்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளின் முன்றலிலும் சமூக இடைவெளி பேணாது நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது. மதுபான சாலைகளுக்கு அண்மையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு சமூக இடைவெளியும் பேணப்படவில்லை. எனினும் இதனை அவதானித்த ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் வரிசையில் நின்றவர்களை பாதுகாப்பாக சுகாதார இடைவெளியை பேணி கொள்வனவு செய்யுமாறு அறிவுறுத்தியிருந்தனர். இதேவேளை மலையக தோட்ட பகுதிகளில் மதுபானங்களை கொள்வனவு செய்வதற்கு ஊரடங்கு காலத்திலும் அதிகளவானவர்கள் திரண்டு காணப்பட்டனர். சில மதுபான கடைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் அவர்கள் திரண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஐநா கூட்டத்தொடர் தமிழ் அரசியல் கைதிகளை அச்சுறுத்திய விவகாரம் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி என்பவற்றை மறைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட கண்கட்டு நடவடிக்கையே இது என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பு தாமரை கோபுரம் இன்றிரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒளிர வைக்கப்பட்டுள்ளது. உலக நோயாளர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டும் மற்றும் அனைத்து சுகாதார பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் கொழும்பு தாமரை கோபுரம் இவ்வாறு ஒளிர வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எதிர்வரும் 21ஆம் திகதி மற்றும் 22ஆம் திகதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயந்த கெட்டகொடவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அஜித் நிவாட் கப்ரால் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை அடுத்து நிலவிய வெற்றிடத்துக்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மன்னார் முதலியார் கம்மம் பகுதியில் சட்டவிரோத மண்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறி மண்ணேற்றிச் சென்ற 3 டிப்பர் மற்றும் 5 உளவு இயந்திரங்கள் இலுப்பைக்கடவை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 8 சாரதிகளும் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் 22ஆம் திகதி கைப்பற்றப்பட்ட மணல் மற்றும் வாகனங்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நிலைமாற்றுகால நீதிக்கு அபாயம். ஐநாவின் புதிய அறிக்கையிடலால் ஸ்ரீலங்கா விசனம். லொஹான் ரத்வத்தையை கைது செய்ய கோரி அதிகரிக்கும் முறையீடுகள். சஜித் அணியும் ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் நேரடி முறைப்பாடு. இலங்கையில் கொரோனா முடக்க நிலை நீடிப்பு, ஆனால் மதுபான சாலைகள் திறப்பு. நாடளாவிய மதுபான சாலைகளில் நீண்ட வரிசையில் வாடிக்கையாளர். பெரியாரின் பிறந்த நாளில் தமிழகத்தில் பரவலாக சமூக நீதி உறுதியேற்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையுடன் உறுதியேற்றார். பிரமாண்ட கலைப்படைப்பாக மாறியது பாரிஸின் ஆக்சுட்ரியோம் சின்னம். 60 வருடங்களுக்கு பின்னர் நனவாகிய கலைஞர் கிறிஸ்டோவின் கனவு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.